4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய நீங்கள் உங்கள் அவைகளை நீதியின் அவைகளாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவைகளை நீதிக்குரிய அவைகளாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். முதலாம் வசனம் சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டான் என்று அந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறது. ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தை பெறும்போது கிறிஸ்துவோடு கூட நாமும் அடக்கம் பண்ணப்படுகிறவர்களாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடக்கம் என்று சொல்வது ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனை மண்ணுக்குள் புதைப்பதுதான் அடக்கம். இந்த அடக்கம் செய்வது என்பது சரீரத்தை அடக்கம் செய்கிறார்கள். இதே போலதான் நாம் ஞானஸ்தானம் என்று அந்த தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் போது தண்ணீருக்குள்ளே முங்கும் போது நாம் அடக்கப்படுகிறோம். மனுஷன் மரித்த போது அவன் மண்ணுக்குள்ளே அடக்கப்படுகிறான். நாம் பாவத்திற்குள்ளாக மரிப்பதனுடைய அடையாளமாக தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிற முங்கி அந்த முங்குற அனுபவம் அடக்கத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாவத்துக்கு மரிக்கிறவனாக கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணுகிற அந்த நிலையை அவன் அடைகிறான் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மேலுள்ள வார்த்தை சொல்கிறது, பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்ம ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த அடக்கம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நாம் மனுஷ சாயலாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதனானது அவன் மரித்து திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை அங்கே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப நம்ம தண்ணீரில் இருந்து எழுப்பும் போது புதிய ஜீவன் உள்ளவர்களாய் எழுப்பப்படும்படிக்கு இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து முதலாவது செய்கிறார். யோர்தான் நதியில போய் ஞானஸ்தானம் எடுக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து யோவான் ஸ்நானகனால் அந்த ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை அங்கே நிறைவேற்றுதான் அதை செய்கிறோம். அங்கே வசனம் சொல்கிறது, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஒரு மனுஷனுடைய பழைய கிரியைகள் ஒழிக்கப்பட்டு அவன் புதிய மனுஷனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால்
அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய குறிப்பான ஒரு தலைப்பு என்ன என்று சொன்னால், இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நாம் எதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம், யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால். அப்போ இயேசுவினுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அங்கே உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செஞ்சிருப்போம், இணைக்கப்பட்டிருப்போம். ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுகிறோம். திரும்ப நாம் தண்ணீரிலிருந்து எழும்பும் போது உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்கிறோம், இணைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு மறுரூபமான நிலைக்கு கொண்டு செல்லும்படியாக, மறுரூப நிலையிலே நாம் வாழும்படியாக இந்த பூமியிலே அவர் விரும்புகிறார். நமக்கு சரீரம் ஒன்றுதான், ஆனால் செயல்பாடுகள் ரெண்டு விதமாய் நடக்கிறது. ஒன்று மரணம் அப்படிங்கிறது, பாவத்திற்கு மரணம் என்பது தண்ணீரிலே முங்கப்படும் போது அது நடக்கிறது. திரும்பி நாம் எழுப்பும் போது உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக தம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பழைய மனுஷனை என்ன பண்ணியாச்சு, சிலுவையிலே அறைந்தாயிற்று. பழைய மனுஷனாய் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட கிரியைகள் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் 17 இருக்கு. கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 17 கிரியைகள் இன்னும் கூட நிறைய சொல்லலாம். வேற விதவிதமா அதை சார்ந்த நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த காரியங்கள் அனைத்தையும் விட்டு ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படும்படியாக ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். இப்போ ஒரு பூச்செடி இருக்கு, அதுல ஒரு பூ வாடி போய் அது கீழே விழுற நிலைமையில இருக்கு. அந்த பூவை பார்த்து யாராவது நம்ம விரும்புவோமா? இந்த பூ நல்லா இருக்கு அப்படின்னு விரும்ப மாட்டோம். அதே ஒரு சின்ன மொட்டு போல வந்து அன்றைக்குதான் அப்படி இலைகள் எல்லாம், அந்த பூவோட இலைகள் விரிஞ்சு அப்படி நிற்கும் போது அதை பார்க்கும்போது என்ன வருது, ஒரு சந்தோஷம் வருகிறது. அதை பறிக்கணுங்கிற எண்ணம் வருகிறது. அப்போ அந்த புது சிருஷ்டியாக இருக்கிற காரியத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இது போலதான் ஆண்டவரும் நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை இப்படி ஒரு புது சிருஷ்டியா என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்று. இன்னைக்கு நாம் எதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிந்த பிறகு, கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்த பிறகு எந்த நிலைமையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால், இன்றைக்கு செய்திகளிலே வருகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், டிவி பார்ப்பதும் செல்போனை யூஸ் பண்றதும் இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இதுல குறிப்பாய் பார்க்கும்போது, மனுஷன் முந்தி ஓடின ஓட்டம் எல்லாம் தன்னுடைய வேலைக்காகவும் தன்னுடைய பணம் சம்பாதிப்பதற்காகவும் பலவிதமான காரியங்களுக்கு ஓடிக்கொண்டே இருந்தான். தேவனை தேடுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. இப்போது தேவனை தேடுவதற்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அவன் எதை தேடிக்கொண்டிருக்கிறான்? உலகத்தில் உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்போ தேவனை தேடும்படியாக, அவரோடு இணைக்கப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஜெபம் என்று சொன்னால், ஆராதனை என்று சொன்னால், நம்முடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வோம், ஆராதனைக்கு என்று சொல்லி வருவோம். அப்போ நம்முடைய இணைப்பு எங்க வருது அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட இணைகிற ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். இல்ல நான் என்னுடைய வேலை செய்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் உலகத்தோடு இணைந்திருக்கிறேன், தேவனோடு என்ன செய்யல, இணையில. இதை விட ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை என்னன்னா, ஆராதனைக்கு ஆள் இங்கதான் இருக்கும், ஆனா
செய்யப்படல, இணைக்கப்படவில்லை. எதோடு இணைக்கப்படல? தேவனுக்குரிய காரியத்தோடு அந்த மனுஷன் இணைக்கப்படவில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னோடு இணைந்திருக்க வேண்டும், என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும். ஏனோக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவருக்கு திருமணம் ஆயிருந்தது, அவருக்கு பிள்ளைகள் இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்து கொடுக்கிறார்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார், தேவனோடு நடந்து கொண்டே இருக்கிறார். அப்படி தேவனோடு நடந்து கொண்டிருக்கிற மனுஷன் திடீரென்று ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இன்றைக்குள்ள நிலைமை, கிறிஸ்துவுடைய நிலைமை எந்த காரியத்தை காட்டுகிறது? கிறிஸ்துவின் பிள்ளைகள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கும் போது அவருடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், உலகத்தினுடைய முழு ஆளுகையும் மனுஷனுடைய சிந்தைக்குள்ளே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவர்களுக்குள்ள சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ பாவத்தினுடைய காரியங்களிலிருந்து மனுஷன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். திரும்பியும் அதிலே நாம் சிக்கிக் கொள்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, நம்மை நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்துக் கொள்ளும்படிக்கு நாம் பயபக்தியோடு காணப்பட வேண்டும். சங்கீதம் 2:11-12 சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழி கூறுங்கள், குமாரன் கோபங்களாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை எண்ணிக் கொள்ளணும், அவரோடு இசைத்திருக்கணும். இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை எல்லாம் வேற ஏதோட அப்படி இசைத்து போயிட்டு இருக்கான். தேவனோடு இசைக்கிறது சற்று குறைவாய் காணப்படுகிறது. தேவனோடு இசைக்கிற ஒரு இசைவை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எப்படி என்னிடத்துல வரும்? இந்த வயதானவங்க பாருங்க, பிள்ளைகள் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா அவங்க பிள்ளைய வீட்டுக்கு வர்றதுக்காக எவ்வளவு எதிர்பார்ப்போடு காத்திருப்பாங்க. என் பிள்ளை எப்போது வீட்டுக்கு வரும். காலையில ஸ்கூலுக்கு போனா மாலை நேரத்தில் பிள்ளைகள் வீட்டுக்கு எப்ப வரும் தாயார் என்ன செய்றாங்க? எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. இதே போல தேவனும் நம்மை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி காத்திருக்கிறாரு? என் பிள்ளை எப்போது என்னிடத்துல வரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனா அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு காரியத்துக்கு பிள்ளை என்ன செய்கிறது? இன்னும் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிற எண்ணத்தோடே இருந்து கொண்டிருக்கிறது. அம்மா பார்த்து கூப்பிடுறாங்க பிள்ளைய, சீக்கிரம் ஓடிவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிள்ளை சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம்னா விளையாண்டுட்டு வரேம்மா. இதேதான் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை. தேவன் இருக்காரம் கூப்பி அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துட்டு வரேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் செல்போன்ல விளையாடிட்டு வரேன். உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருப்பார். எப்படி? ஜெபிக்கவா என்று போராடுகிறார். ஆனா கையில செல்போனோ இல்ல டிவியோ அல்லது மற்ற வேலையோ மனுஷனிடத்திலே போராடி கொண்டிருக்கிறது. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்ப அது இணைக்கப்பட்டிருக்கிற காரியம் எதோடு காணப்படுகிறது? நமக்கு வேதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா? ஜெபத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு அநேகர் லைவ்ல இணைந்திருக்கிறார்கள், லைவ்ல இருந்து ஜெபிக்கிறாங்க, லைவ்ல இணைந்து ஜெபிக்கிறார்கள். அதை குறிப்பா சொல்றாங்க, எங்களோடு இணைந்து வாருங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க லைவ்ல ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கோம், இங்க வீட்டுல சமையல் நடந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நாங்க லைவ்ல தான் இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. நாங்க லைவ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பக்கம் கேம் விளையாடிட்டு இருக்கு, செல்போனை எடுத்து. அங்க ஒரு பக்கம் இன்னொரு ஆள் வேற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கு, குடும்பத்தில் உள்ள நபர்கிட்ட. அப்போ அவங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டே இங்க லைவ் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதே நிலைமை. எப்படி? கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிந்தனையிலே பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்துக்குரிய காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகத்துக்குரிய செயல்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாட்டு பாடுவது எப்படி பாடுறோம்? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாட்டு மட்டும் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா செய்யறது அவ்வளவு திரும்பி பார்க்கிற ஒரு நிலைமையிலே தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
தன்னை ஒரு உணர்கிற ஒரு நிலைமைக்கே இன்னைக்கு வர முடியாத அளவு உலகத்துக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது மனுஷனுடைய இருதயம். இங்க வசனம் தெளிவாய் சொல்கிறது 9ஆம் வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது ஒரே தரம், பிழைத்திருக்கிறதும் ஒரே தரம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? திரும்ப திரும்ப பாவத்தை செய்து 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 திரும்ப திரும்ப மரித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ ஒரு தரம் மரிச்சியா, திரும்ப நீ பிழைத்திருப்பதும் விரும்புகிறார். நாம் பிழைத்திருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆனால் நாமும் மரணத்தை விரும்பிட்டு இருக்கிறோம். நம்மை அறியாமலே வந்து மரணத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கோம். என்ன செய்கிறோனே தெரியாம செய்கிற காரியங்களை செய்து செய்து திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ளே விழுந்து விழுந்து இந்த பாவத்தின் காரியத்தை செய்து 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 நம்மை அறியாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மாதிரி என்ன செய்யுது தெரியுது. வெளித்தோற்றத்துக்கு சில பழங்கள் பாருங்க, உள்ளேயே அழுகிட்டு இருக்கும், வெளியே எப்படிதான் இருக்கும். அதனுடைய தன்மை பழம் அப்படி பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும், அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அழுகிக்கிட்டே இருக்கும். அது என்றைக்கு அந்த தோல் பகுதியில வெளியில தெரியுதோ அன்னைக்குதான் இந்த பழம் அழுகி இருக்குதுன்னு தெரியும். அது வரைக்கும் அது தெரியாது. இது போலதான் கிறிஸ்துவனுடைய நிலைமையில இன்றைக்கு அநேகர் வெளியில அப்படியே பரிசுத்தவான்கள் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த ரங்கத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. யோவான் எழுந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது. 1 யோவான் 3, 8, 9, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற எல்லாரும் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் எதற்கு வந்தார்? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஏன்னா அவன் பாவத்துக்குரியவன், பாவத்தை செய்து அதற்குரிய சம்பளமாகிய மரணத்தை கொடுத்து அவன் நித்திய மரணமாகிய நரகத்துக்கு கொண்டு சொல்லும்படி அவன் வந்தவன். ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவோ அவனை அழித்து அவருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வெளிப்பட்டார். கீழே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அப்படி பாவம் செய்ய தோணுது அப்படின்னு சொன்னாலும் உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நீ செய்வது தப்பு, தவறு, நீ தவறு செய்ய போகிறாய் என்று உள்ள இருந்து என்ன செய்வாரு? உணர்த்துவார். அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். நாம் தேவனுடைய சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். அதை நம்ம சில நேரம் மறந்துடுவோம். நம்ம அறியாமே ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள அப்படி அது ஆரம்பத்துல ரொம்ப நைஸா இருக்கும். இந்த பாவம்ங்கிற காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப திடீர்னு ஒரு அகோர முகத்தை காட்டிட்டு திடீர்னு வந்து நிக்காது. பாவம் அப்படியே நைஸா அழகா இருக்கிற மாதிரி தெரியும். அது உள்ள போக போகத்தான் தெரியும் இது பெரிய பாதாள குழியா இருக்குது, இதுக்குள்ள தெரியாம வந்துட்டோமே. அது அப்பதான் உணர முடியும், ஆரம்பத்துல உணர முடியாது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அந்த கனியை நீ தொடாத சொல்லிட்டார். அதை மனைவிக்கும் கண்டிப்பா இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. இவர் சொன்ன பிறகும் திரும்ப பிசாசானவன் நைஸா வந்து கேட்கிறான், இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னதுண்டோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லியிருக்காரு. நல்லா இவனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்த 3 நபர்களுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும், ஆதாமுக்கும் தெரியும், ஏவாளுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்கிறான், சொன்னதுண்டோ? அவ சொல்லலன்னு அவ சொல்லிட்டான்னா அப்புறம் நீ சாப்பிடுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம்
கேட்கலாமான்னு சொல்லி நைஸ் ஒரு வார்த்தை போடுறான். ஆமா சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே திரும்ப அவன் சொல்றான், நீ சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல மாறிடலாம் அப்படின்னு உடனே, அப்படியா? அப்போ அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? அது வரைக்கும் கவர்ச்சியா இல்ல அந்த பழம். எப்ப பார்க்கிறாளோ அப்போ அவன் சொன்ன பிறகு பார்த்த பிறகுதான் அது கவர்ச்சியா தெரியுது. அந்த கவர்ச்சி என்ன செய்யுது? பறிக்க வைக்குது, புசிக்க வைக்குது. தான் புசித்ததும் இல்லாம புருஷனுக்கும் கொடுக்க வைக்குது. அது அன்றைக்குள்ள நிலைமை. இன்றைக்குள்ள நிலைமைக்கு பாவம் எப்படி வரும்? செல்போனின் வழியா வரும், டிவி வழியா வரும், ஒரு ஆண்ட பேசுறதுலயே பாவம் வரும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ நம்ம கண்ணின் காட்சியிலும், வாய் வார்த்தையிலும், கையின் செய்கையிலும் எல்லாத்துலயுமே நம்ம கவனமா இருக்கணும். இன்றைக்கு உள்ள நிலைமையில நிறைய செய்திகளை நம்ம வாசிக்கிறோம். எப்படின்னா, பேஸ்புக்ல லிங்க் ஆனாங்க, லிங்க் ஆகி அவங்களுடைய தொடர்பு வந்து வேறு விதமா தவறா போய் கடைசியில அவனை கொன்று விட்டான். செய்தி நிறைய நம்ம வாசிக்கிறோம். பொள்ளாச்சியில் நடந்த சம்பவங்கள் ஏராளம். அதெல்லாம் பேஸ்புக்ல வந்த லிங்க். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாய், அப்புறம் ஹவ் ஆர் யூ. அன்னைக்கு பிசாசு எப்படி வந்தான்? இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னதுண்டோ அப்படி கேட்டு வந்தான். இன்னைக்கு வரலாம் எப்படி வருவான்? ஹாய், ஹவ் ஆர் யூ. அப்புறம் இங்க இருந்து நம்ம அனுப்பணும், பதில் அனுப்பணும் அப்படின்னா அவன் உடனே என்ன செய்வான்? பதில் அனுப்புவான். திரும்ப இப்படியே பதில் அனுப்பி கடைசியில பேச்சுக்கு வந்துடும். பேச்சுக்கு வந்த பிறகு ஆரம்பத்துல எப்படிதான் இருக்கும் பேச்சு? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்களா, இப்படி கேட்டு அப்புறம் அடிக்கடி கான்டாக்ட் ஆகும் போது சோதரம் வேற உடல் ரீதியான வார்த்தைகளை கேட்க, உடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை என்னவாயிருந்தானா கடைசியில மோசமான நிலைமையை கொண்டு வந்து விட்டுருது. அதுக்கப்புறம் அப்படி மாட்டதான் பொள்ளாச்சியில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதற்கு ஒரு லிமிட்டோடு அந்த மனுஷன் வாழ முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இது உலக ரீதியானது. தேவனுக்குரிய காரியம் எப்படி? தேவனோடு, அதாவது ஒரு நேரம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம்னாலே தேவனோடு இணைய அவரோடு கூட சேர பல மணி நேரம் ஜெபிக்கணும், பல மணி நேரம் பாடணும் என்கிற எண்ணத்தோடு அவன் வரும்போது அவன் உள்ளத்தில் சந்தோஷம் கொண்டுகிறது. அங்க பிரச்சனை வரல. ஆனா இந்த லிங்க் என்ன பண்ணுது? பிரச்சனையை கொண்டு வருகிறது, கொலை செய்ய தூண்டுகிறது, இல்லது பாவம் செய்ய அவனை தூண்டுகிறது. இது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அவரோடு இணைக்கப்பட்டவர்களுக்கோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதனுடைய முடிவு சமாதானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் பாருங்க, ரொம்ப தந்திரமா பிசாசு செயல்படுறான். அன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் காட்டினாதான் இவங்கள நம்ம மலைக்கு கொண்டு வர முடியும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. செல்போன் தன்னுடைய கையில இருக்குது, தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கு டிவி, தன்னை தேடி வருகிற நபர்கள் எல்லாமே தன்னை தேடி வர வச்சிருக்கான். முந்திலாம் பாவம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். இப்ப பாவம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு செல்போன் போதும், உலகமே எதுக்கு செல்போனுக்குள்ள அடங்கி இருக்குது. ஒரு கை அடக்கத்துக்குள்ள இருக்குது. மனுஷன் பாவம் பண்ணுவது ரொம்ப சுலபம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். அதுல ஒரு நெட்வொர்க்கை இணைத்து வைத்திருக்கிறான். அது பிஎஸ்என்எல், வோடபோன், ஏர்டெல் என்று சொல்லி அது நெட்வொர்க் இணைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பு கொள்வதற்கு, பலவிதமான படங்களை பார்ப்பதற்கு அதிலே ஒரு இணைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நெட்வொர்க் பாருங்க, கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னாவே நமக்கு என்ன வந்தது? இந்த நெட்வொர்க் என்ன செய்யணும்? இந்த நெட்வொர்க்கை மாத்தணும். இந்த கம்பெனி சரியில்லை, நமக்கு அந்த கம்பெனியில என்ன செய்வோம்? இப்படி பல நேரம் சிம்ம மாத்த சொல்லு. எதுக்காக? நெட்வொர்க், அந்த வலைதளம் தொடர்பு நமக்கு சரியா இழுத்து சரியா கிடைக்கணும். பேசும்போது அடிக்கடி பேசும்போது கட்டாகுதுன்னு சொன்னா அந்த நெட்வொர்க் நமக்கு வேண்டாம். ஒரு முக்கியமானதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம், இல்ல ஒரு ஆடியோ வீடியோ பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கும் போது அது சுத்திக்கிட்டே இருக்கிற நமக்கு கோபம் வருது. அதை மாத்திரணும்னு நினைக்கிறோம். இணைக்கப்படுகிற அந்த இணைப்பு சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதேதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இணைக்கப்பட்டிருக்கிற இணைப்பு எப்படி இருக்கிறது? காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்னை காலையில வந்து தேடலையே, அவர் என்னுடைய இணைப்புல நீ வரலையே. அப்ப நம்மள என்ன செய்யல? அவரு
நம்மளை மாத்தல, நம்மளை தூக்கி போடல. இன்னும் நாளைக்கு என் பிள்ளை திரும்பிடும், நாளைக்கு என் பிள்ளை திரும்பிடும். அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார், நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். இந்த நெட்வொர்க் நம்ம மாத்துற மாதிரி அவர் நம்மளை மாத்திட்டாருன்னா நம்மளோட நிலைமை அந்த புரிதாகும். அப்ப ஆண்டவர் நமக்காக பொறுமையோடு காத்துக்கொண்டு இன்னைக்கு இணைச்சிருவான், இன்னைக்கு இணைச்சிருவான். இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சகல மனிதனையும் இன்றைக்கு இணைந்து விடுவானா, இன்றைக்கு என்னோடு இணைந்து விடுவானா, அவரோடு இணைகிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இரு மனங்கள் சேர்ந்தால் அதுதான் திருமணம். இந்த இரு மனம் என்ன செய்யணும்? ஒரே மனமாக சேரும். இப்படி சேரும் போது அது திருமண நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரு மனங்களும் சேர்ந்து திருமணம் நடந்திருக்கு. ஆனா திருமணம் நடந்த பிறகு ரெண்டு பேரையும் வச்சுக்குவோம், கணவனையும் வச்சுக்குவோம், மனைவியை வச்சுக்குவோம். இவர் பழைய நினைவிலே வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் அப்படி நினைச்சிருந்தேனே, இந்த அம்மாவை என்ன நினைச்சிட்டு இருக்குது, நான் அப்படி ஒரு மாப்பிள்ளையை நினைச்சிருந்தேன், இப்படி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கு. அப்போ இவங்க என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது. கடையில அரிசி வாங்க போறோம், இல்ல ரேஷன்ல அரிசி வாங்க போறோம், அதை வச்சுதான் சாப்பிட போவோம். அப்போ வாங்கும் போது அந்த அரிசி வந்து கொஞ்சம் குப்பையா வந்துட்டு, அதுக்காக அந்த அரிசியை ரோட்ல தட்டிட்டு வந்துட முடியுமா? அந்த அரிசி எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி அதைத்தான் நம்ம சாப்பிடணும். அப்போ திருமணம் முடிஞ்சாச்சு, இனி என்ன செய்யணும், கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். சரியில்லாத சில காரியங்களை சரிப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதுக்காக அதை என்ன செய்ய முடியாது, தூக்கி வீச முடியாது. இது போலதான் தேவன் நம்மை பாவத்தில் இருந்த நம்மை விடுவித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்துட்டார். சில நேரங்களில் போய் பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, இப்படி பல விதமான பாவங்களை மனுஷன் செய்யும் போது அவர் தூக்கி வீசல. இன்னைக்கு சரியாயிடுவான், நாளைக்கு செய்வான்னு நினைச்சார். அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். என்னோடு இணைந்து இருக்கணும். ஒரு பாட்டு இருக்கு, இயேசுவோடு சேர்ந்திருப்பது பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு பாக்கியம். அது இயேசுவோடு இணைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். டிவியில இணைந்திருக்கலாம், செல்போன்ல இணைந்திருக்கலாம், ஒரு மனுஷனோட பேசி இணைந்திருக்கலாம். அதுல இருக்கிறத முடிவை பார்த்தீங்கன்னா மனவேதனையை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வராது. ஆனா தேவனோடு இசைந்திருக்கிறது அது பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறது, முடிவிலே நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிறது. பாவத்திற்குரிய ஒரு மனுஷன் அவன் எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறான் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:45, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த மனுஷன் எப்படி ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை பெறுகிறான் என்று சொன்னால், பிந்தின ஆதாமாகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மூலமாக என்ன செய்யறான், உயிர்ப்பிக்கப்படுகிறான். அப்போ மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் ஆவியானவர் தேவை. ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலில் இணைக்கப்பட வேண்டுமானால் முதலாவது மனம் திரும்பணும், 2வது ஞானஸ்நானம் எடுக்கணும், 3வது பரிசுத்தமான ஜீவிதத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பாவ மனுஷனை கலைத்து விட்டு ஒரு புதிய மனுஷனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு புதிய ஜீவிதம் பண்ண வேண்டுமானால் நமக்கு தேவையானது ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ள வரும்போது என்ன செய்யறாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயம் குறித்தும் கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். இவர் உள்ள வந்து நீ செய்ய போறது தப்பு, நீ செய்தது தப்பு, இதெல்லாம் உணர்த்துகிறார். உணர்த்தி நம்மளை என்னவா மாத்திட்டே இருக்கிறாரு, புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனுஷனாக மாற்றி கொண்டிருக்கிறார். பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார்,
3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், இப்படிதான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகப்படுத்தும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுத தகுதியுள்ளவனாய் மாறும்படிக்கு எல்லாவற்றையும் நான் விட்டுறையா, நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலை அடைவதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நஷ்டமும் குப்பையும் என்று எண்ண வேண்டும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவின் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொண்டு பிடிக்க ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய செயல் என்ன? அவர் வரும் நாளில் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? போனோம். அதான் நம்முடைய நோக்கம். அப்ப அவருக்காக இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று கூட நம்ம விட்டு விடலாம் என்று அவர் தெளிவா தன்னுடைய வாழ்க்கை நடந்தது சொல்றாரு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேயா, எனக்கு இந்த உலகத்தில் மேன்மையான ஒன்றும் இல்லை, படிப்பு, பட்டம், பதவி எல்லாத்தையும் விட்டுட்ட. எதற்காக? அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்காக. கீழே சொல்லுகிறார், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதுக்கில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை கொள்ளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப நம்முடைய ஓட்டம் முன்னாடி பார்த்து ஓடணும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பின்னானவைகள் அல்ல, முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அதை சொல்றாரு? ஏன் லோத்துவின் மனைவியை நினைக்க சொல்றாரு? பின்னாடி திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிருவா. முன்னாடி பார்த்து ஓடு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஏன்னா நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு கொண்டிருக்கிறது, நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் அதை தவற விட்டு விட்டான். எங்க போறோம், எதுக்கு போறோம் அதெல்லாம் கிடையாது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போனோம், டெய்லி பைபிள வாசிக்கும், ஜோம், அவ்வளவுதான். வேற எதுக்கு என்ன? பரலோகமா அப்படியே கொண்டு இருக்குதா? அப்படி அந்த மரண நேரத்துல தான் சில பேருக்கு தெரியுது பரலோகத்துக்கு போகணும்ல அப்படின்னு. ஏன்னா அங்கதான் பாட்டு போடுறாங்க, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். அவங்க பாடும்போது அவன் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணமே வருது. அது வரைக்கும் உலகத்திலே ஓடுகிற ஓட்டம் இங்க என்ன செய்யணும்? அதான் இப்ப எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. நீ ஓட்ட ஓட்டம்லாம் போகும், நிப்பாட்டு, கொஞ்சம் உட்காந்து யோசி. என்ன செய்து கொண்டிருக்கிறான், நீ என்ன தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் உட்காந்து யோசி அப்படின்னு சொல்லி இப்ப உட்கார வச்சிருக்காங்க, யோசிக்க வச்சிருக்காங்க. ஆனா யோசிக்க வைக்கிற நேரத்துல இங்க தனியா போனப்பறம் பிரச்சனையே வருது. ஆதாமை விட்டு கொஞ்சம் விலகி போனோம்னே சாத்தாங்க செய்யறான், பேச ஆரம்பிக்கிறான். இங்க கொஞ்சம் யோசிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உட்கார வச்சா தனிமையில உட்கார்ந்துருக்கும் போது என்ன வருது? அந்த கனி நல்லா இருக்குது, அது கொஞ்சம் கலரா தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. அப்போ அங்க பிசாசானவன் உள்ளே வருகிறான். தேவனோடு இசைக்கப்படுகிறது பதிலா பிசாசோடு இசைக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே கொடுக்கப்படுகிறது, அங்க வருகிறது. அதை சீ என்று உதறிவிட்டு வந்தால்தான் தேவனுடைய பிள்ளை தன்னை காத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கீழே சொல்லுகிறார், ஆகையால் நம்மை தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அதுவரையில் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. நம்முடைய சிந்தை என்னது? பரலோகம். பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தை அதுலதான் இருக்கணும். இந்த பூமியில வாழ்றோம், வாழ்ந்தாலும் ஓடுதான், மரித்தாலும் உனக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உனக்காக
இயேசுக்காக, மரித்தாலும் அவருக்காக. அந்த சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். இயேசுநாதன் எப்போ வருவான்னு தெரியாது. ஒரு நொடி பொழுதுல நாம் மறுரூபம் ஆவோம். மறுரூபம் ஆகணும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணான சாயலை மறந்து ஆவிக்குரிய சாயலுக்குள்ளே நாம் பிரவேசித்தோமானால், ஆவிக்குரிய சாயலுக்குள்ளே நாம் இருந்தோமானால் அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் நமக்குள்ளே தென்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாகத்தான் இருந்தாங்க. அவங்களுடைய சோதரம் எண்ணம் எல்லாம், அந்த சிந்தனை எல்லாம் மணவாளன் வருவா என்று சொல்லி அவர்கள் ரெடியா வந்து உட்கார்ந்திருக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. சத்தம் கேட்கப்படுகிறது, இதோ மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்களை வைத்திருந்த எண்ணெயின் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ரெடி ஆயிட்டாங்க. அந்த 5 பேர், மற்ற 5 பேர் எண்ணெய் தன்னுடைய கையில இல்லாத நிலைமையில அவங்க கிட்ட வந்து கடன் கேட்கிறார்கள். அவங்க தெளிவா பதில் சொல்றாங்க, யாங்கிட்ட இருக்கிற எண்ணெய வாங்கிட்ட கொடுத்துட்டு நீயும் போகாம நானும் போகாம 2 பேரும் போகாம போயிட்டோம்னா நிலைமை அந்தோ பரிதாபமாயிரும். தயவு செய்து நீ போய் என்ன செய், கடையில வாங்கிட்டு வா, நாங்க எங்க எண்ணெய் வச்சு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் வாங்கிட்டு வந்தா இங்க கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவனுடைய வருகையிலே போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள்? அதை நினைத்து பார்க்கணும். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த நொடி பொழுதில் அவர் வந்தாலும், ஏற்காலம் நொடிக்கும் போது இவை பொழுதில் நாம் மறுரூபமாகுமா என்கிறதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் மிகவும் குறுகினது. இனி எந்த நிமிஷத்தில் அவர் வருவார் தெரியாது. உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்படாம எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. ஏன் இதை என்னால் தெளிவா சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மணவாட்டியை, தன்னுடைய மணப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அவன் வரும்போது அவன் ஆயத்தமாக இருந்தால் மாத்திரமே அவன் திருமணம் செய்து கொள்ள முடியும். அவள் வீட்டுக்கு கொடுக்கிற துணியோட இருந்து கொண்டிருந்தாள் என்று சொன்னார். வருகிற மணவாளன் பார்த்துவிட்டு சரி இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விடுவார். இது அநேக சம்பவங்களை செய்திகளை வாசிக்கிறோம். திருமண மேடையில உட்கார்ந்து இருக்கும் போதே ஒன்று பெண் ஓடிப்பான், இல்லை பையன் ஓடிப்பான். அவனுடைய பின்னணியத்தை எடுத்து பார்த்தா அது நான் அவனை காதலிச்சு அவனை தான் கட்டுவேன், இவன் எனக்கு வேண்டாம், இல்லை இவன் எனக்கு வேண்டாம். அப்ப அவனுடைய இதயத்திலே வேறு ஒருவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருமணத்திற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதான் கிறிஸ்துவ திருமணங்களில் கேட்கப்படுகிறது. இதற்கு ஏதாகிலும் தடை உண்டா? ஏன் நீ திருமணம் முடிச்சுட்டு பரவு அடுத்த நிமிஷத்துக்கு எனக்கு இவனை பிடிக்கல, அவனோட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டீன்னு சொன்னா அது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு காரியம். அதான் முதலாவது சொல்லப்படுகிறது. இந்த தடை இருக்குன்னு சொன்னா இப்பவே சொல்லிடு, இதுக்கு பிறகு நீ சொல்லாதிருப்பாயாக. ஒருவன் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் இவன் எனக்குரியவன் என்று அவர் உத்தரித்து தான் தெரிந்து கொள்கிறார். ஆனால் இவனுக்கோ எண்ணம் வேற மாதிரி இருக்கிறது, இவனுக்கோ எண்ணம் வேற மாதிரி இருக்கிறது. எப்படி இருக்குது? எனக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. உலகத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது. தேவனை நேசிக்கிறவனுக்கு உலகத்தை நேசிக்க முடியாது. ஏன்? அவருக்குரியவன் அவருக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஒரு நல்ல மணப்பெண் நிச்சயம் பண்ணின பிறகு தன்னுடைய மணவாளன் எப்போது தன்னை கைப்பிடிப்பார் என்கிற எண்ணத்தோடு மாத்திரமே இருப்பாரே அல்லாமல் எனக்கு அவன் அன்னைக்கு லவ் பண்ணான அவன் எப்படி நம்மளை வந்து பிடிப்பான்னு நினைக்கவே மாட்டான். உண்மை கிறிஸ்தவம் இதே போலதான். என்னுடைய ராஜாக்கு ராஜா இயேசு ராஜா எப்போது வருவார், அவரோடு கூட நான் எப்போது ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்கிற ஏக்கத்தோடு உண்மை கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கு வேறு எந்த சிந்தையும் இருக்காது. உலகத்திலே எத்தனை கோடி செல்வங்களை கொட்டி குவித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் இருக்காது. ஆனால் உலகத்தை நேசிக்கிறவனுக்கோ உலகத்தின் பின்னால் செல்கிறவனுக்கோ தேவனை பற்றி எந்த சிந்தையும் இருக்காது. இந்த புத்தி உள்ளவர்கள் அழகாக செயல்பட்டபடினால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய புத்தி எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய நினைவுகள் எதை சுற்றி கொண்டிருக்கிறது? இந்த நெட்வொர்க் கிடைக்காம இந்த போன்ல ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கிற இது போல
பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு வசனத்துல சொல்லி இருக்குது. பரிசுத்த ஆவி இல்லைன்னா என்ன பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லையா அப்படின்னு சிலர் வாதாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? எண்ணெய் பரிசுத்த ஆவியுடைய எண்ணெய் இல்லாதபடினாலே அவர்கள் கதவு அடைக்கப்பட்டது. அவர்கள் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார்கள். உன்னை யாருமே எனக்கு தெரியாது. அப்ப நமக்குள்ள எண்ணெய் வேண்டும், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வேண்டும். அவர் எப்போதும் நிலை கொண்டிருக்க வேண்டும். வந்து வந்து போகிறவர் அல்ல, எப்போதும் அவரோடு இணைந்திருக்கிறவராக இருக்கணும். ஒரு திருமணமான தம்பதி அவங்க எப்போதும் ஒன்றாக இருக்கிறத அவங்களும் விரும்புவாங்க, அவங்க பெற்றோரும் விரும்புவாங்க, சுற்றத்தாரும் விரும்புவாங்க. இவங்க எப்பவுமே பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு விரும்புற ஒரே ஒரு ஆள் உண்டு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எதிரியா தான் இருக்கும். எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். ஏன்னா அது குடும்பமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களை வைத்து அவருடைய பெற்றோர்களும் பிரிந்திருக்கிறவர்களும் மிகவும் வேதனைப்படுகிற ஒரு காரியம், என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைகளுடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு வேதனையில் இருப்பாங்க. ஆனா சேர்ந்திருக்கிற குடும்பத்தை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். இது போலதான் தேவனோடு நாம் சேர்ந்திருந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிந்திருக்கிறது யாருக்கு சந்தோஷம்? சாத்தானுக்கு சந்தோஷம். குடும்பம் பிரிஞ்சிருந்தா சத்துரு கை தட்டி நல்லா கொண்டாடுவான், நமக்கு எதிரி. இதே போல தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு இருந்துச்சுன்னா சாத்தான் கை தட்டி கொண்டாடிட்டு இருப்பான். இன்னைக்கு வேற வாசிக்கல, இன்னைக்கு ஜெபிக்கல, இன்னைக்கு தேவனை ஆராதிக்கல, ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்ப ஆண்டவருக்கு துக்கம் வருது, என் பிள்ளை என்னோட இல்லையே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லையே அவர் துக்கப்படுற. ஏன்? இந்த லிங்க் எப்பவும் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லிங்க் இருக்கணும். எந்த லிங்க்? ஒரு புருஷன் மனைவிக்கு போன் பண்றான், போன் பண்ணி பேசுறதுக்கு விருப்பப்படுறான். ஆனா அந்த மனைவிக்கு அவர் வேறு ஒருவர் தொடர்பில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வருது. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். திரும்பியும் அதே மாதிரி வருது. இப்படி வர வர அவனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். என்ன வேறு ஒருவருடைய தொடர்பிலே எப்போது இருக்கிற, அது மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், இப்படி வேறு ஒரு தொடர்பிலே அதிக நேரம் இருந்துகிட்டு இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம். அப்போ போனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை டயல் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஆண், பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ இப்படி பேசுறாங்க. அப்ப இந்த ஆளுக்கு என்ன வரும்? கோபம். ஏன் இப்படி அந்த ஆள்கிட்ட அதிகமா தொடர்புல இருக்கா? அப்ப அதை கண்டிப்பா. இது போலதான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் உலகத்தினுடைய சிநேகத்திலே வாழ்ந்தோமானால் அவர் நம்மை கண்டிக்கிறார். ஏன்? அவர் வரும்போது அவரோடு கூட போக முடியாது, இங்க விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவரோடு கூட எப்பவும் தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரோடு கூட தொடர்பில் இருந்தா தான். இப்ப காது கேட்கிறவனுக்கு தான் சத்தத்தை கொடுத்தவனே திரும்பி பார்ப்பான். காது கேட்காதவனுக்கு என்னதான் சத்தப்பட்டாலும் கேட்காது. இது போல தேவனோடு தொடர்புள்ளவனுக்கு தான் அவருடைய வருகையின் சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அவருடைய வருகையின் சத்தம் கேட்க வேண்டுமானால் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இப்ப நெட்வொர்க்ல இணைந்திருக்கிறவங்க பாருங்க, நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியாது. நெட்வொர்க்ல இணைந்திருக்கிறவர்களுக்கு அந்த நெட் சரியாய் செயல்படணும். இது போல நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உலகமோ வேறு எந்த காரியமோ தடை செய்யும் என்று சொன்னால் ஆண்டவரோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். அப்ப அந்த தொடர்பை நாம் எப்போதும் உறுதிப்படுத்தி, என்னுடைய தொடர்புல தான் அவர் இருக்கிறார், அவருடைய தொடர்புல தான் நான் இருக்கிறேன் என்கிற சிந்தை நமக்குள்ளே எப்போதும் இருக்குமானால் அவர் வரும் நாளில் என்னை காலமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எப்ப சேர்த்துக் கொள்வார்? அவர் வரும் நாளில் அந்த தொடர்பு இருந்தால் தான் சேர்த்துக் கொள்ள முடியும். ஒரு வண்டியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொன்றோடு தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லைன்னா அந்த வண்டியை செய்யாது, ஓடாது. நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு எலும்புக்கும் ஒவ்வொரு தசைக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லைன்னா அது செயல்படாது. வண்டி நிக்குது ஆனா டயர் இல்லை அப்படின்னு சொன்னா வண்டி என்ன செய்யாது, ஓடாது. அப்ப அந்த டயர் அந்த வண்டி
வண்டியோட அந்த வீல் சக்கரம் அந்த வண்டியோடு இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் அந்த வண்டி போடும். இது போலதான் இயேசுவோடு இசைந்திருந்தா தான் அவர் வரும்போது அவரோடு கூட நாம் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா அவரோட இசைந்திருக்கணும். அவரோட இசைந்திருக்கணுமானால் நம்மை விட்டு இந்த உலகத்தை பிரித்திருக்கணும். மனதளவில், உடல் அளவில் எங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மனதளவில் எங்க செய்யணும்? என் மனவாளன் இயேசு எப்போது வருவார், அவரோடு கூட நான் எப்ப போவேன் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த உயிர் தெழுதலின் சாயலுக்குள் நம்மை இசைந்து அவரோடு கூட இணைந்திருப்போமாடா, அவர் வரும்போது நம்மை கூட்டி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாம் எப்போதும் விழித்திருப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது, விழித்திரு, விலகியிரு, வீட்டில் இரு. வீட்டுக்குள்ள இரு, விலகியிரு, விழித்திரு. நம்மளும் இருதயத்தை அறை வீட்டுக்குள்ள போய் இயேசுவோடு கூட அந்த உன்னத அனுபவத்தை அவருடைய வீடாகிய இந்த சரீரத்துக்குள்ள அவரோடு கூட இசைந்திருக்கணும், விழித்திருக்கணும். எதுக்கு? அவருடைய வருகை எப்போது வருமோ என்று சொல்லி விழித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாவில் ஒரு விழிப்பு இருக்கணும், விலகி இருக்கணும், பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் வரும்போது நாம் போக முடியும். அவர் வர்றது நமக்கு தெரிய வேண்டுமானால் அவரோடு கூட நாம் தொடர்பில் இருக்கணும். எப்போதும் தேவனோடு தொடர்பில் இருப்போம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம்.